பூஸ்டர் இணைந்து வழங்கும் ஊர் செய்திகள். தமிழக சட்டசபை கூட்டம் ஆளுநர் உரையுடன் ஜூன் 18ஆம் தேதி கூடும் என்றும் புதிய அரசின் முழுமையான பட்ஜெட் இதில் தாக்கல் செய்யப்படும் என சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அறிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஜூன் 18ஆம் தேதி காலை 10 மணிக்கு சட்டசபை கூடுவதாகவும் அன்று ஆளுநர் உரை நிகழ்த்த உள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழக முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்ற பிறகு நடைபெறும் முதல் கூட்டத்தொடர் இது என்பதால் இக்கூட்டத்தொடரில் 2026-2027 நிதியாண்டுக்கான புதிய அரசின் முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தெரிவித்தார். மேலும் அதிமுகவினர் இரு பிரிவாக செயல்பட்டு அளித்துள்ள புகார் மனுக்கள் குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவை அனைத்தும் தனது ஆய்வில் இருப்பதாகவும் விரைவில் முடிவு அறிவிக்கப்படும் என சபாநாயகர் விளக்கம் அளித்தார். 2026ஆம் ஆண்டு ஜூன் திங்கள் 18ஆம் நாள் வியாழக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டமன்ற பேரவை மண்டபத்தில் கூடும். அவ்வாயம் தமிழ்நாடு மேதகு ஆளுநர் அவர்கள் உரை நிகழ்த்த உள்ளார்கள். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை புதிய கட்சி தொடங்கினால் அவருக்கு தனது வாழ்த்துக்கள் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னையில் கண்ணியமிக்க காயிதே மில்லத் அவர்களின் 131வது பிறந்தநாள் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பின் செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன் அண்ணாமலை பாஜக மாநில தலைவராக இருந்தபோது சிறப்பாக பணியாற்றினார் என்பதை மறுக்க முடியாது எனவும் அவர் புதிய கட்சி தொடங்கினால் வாழ்த்துக்கள் எனவும் கூறினார். 2026 தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அவசரமாக அமைந்த சில கூட்டணிகளை தொண்டர்கள் இன்னும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை என தெரிவித்த திருமாவளவன் அதன் வெளிப்பாடே திமுக காங்கிரஸ் தொண்டர்கள் இடையேயான கோஷங்கள் என்றும் இது வருத்தமளிப்பதாகவும் குறிப்பிட்டார். மேலும் காயிதே மில்லத் பெயரில் பல்கலைக்கழகம் அமைக்கவும் தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என கோரிக்கை வைத்தார். பாஜகவில் அவருக்கு என்ன கசப்பு என்று நமக்கு தெரியவில்லை. அவர் தமிழ்நாடு பாஜக தலைவராக பொறுப்பேற்றிருந்த காலத்தில் சிறப்பாக பணியாற்றினார் என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அவர் ஏன் அந்த பொறுப்பிலிருந்து விலக்கப்பட்டார் அல்லது விலகினார் என்பது தெரியாத நிலையில் அதிலே கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. அப்படி ஒருவேளை அவர் புதிய கட்சி தொடங்கினால் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். திமுக கூட்டணியிலிருந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வெளியேறியதால் கட்சிக்கு எந்த பாதிப்பும் இல்லை என திமுக அயலக அணி செயலாளர் எம். அப்துல்லா விமர்சித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் எம்பியும் திமுக அயலக அணி செயலாளருமான எம். அப்துல்லா IUML தலைவர் காதர் மொய்தீன் தற்பொழுது தாவேக அரசுக்கு ஆதரவாக விஜய் ரசிகர் மன்ற தலைவர் போன்று பேசி வருவது ஏற்புடையது அல்ல என்று சாடினார். அமைச்சரவையில் இடம்பெற்றதை நூற்றாண்டு கனவு என்று கூறி உண்மையை திசை திருப்புகிறார்கள் என்றும் இதற்கு முன்பும் இஸ்லாமிய பிரதிநிதிகள் ஆட்சியில் அமைச்சர்களாக இருந்துள்ளனர் என்றும் சுட்டிக்காட்டினார். பக்ரீத் பண்டிகையில் மாடு வெட்டும் உரிமை பறிக்கப்பட்ட போது தாவேக அரசை IUML ஏன் விமர்சிக்கவில்லை என கேள்வி எழுப்பிய அவர் தாவேக அரசுக்கு ஆதரவளிப்பதில் ஏதேனும் அடிமாட்டு உயரம் நடந்திருக்குமோ என்ற சந்தேகம் எழுவதாகவும் இருப்பினும் இஸ்லாமியர்கள் எப்போதும் திமுக உடனே இருப்பார்கள் எனவும் கூறினார். முஸ்லீம் லீக் அதனுடைய இன்றைய தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பேராசிரியர் காதர் மொய்தீன் சாஹிப் இன்றைக்கு முஸ்லீம் லீக் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தாலும் கூட பல்வேறு காரணங்களை அதற்கு அவர்கள் சொல்கிறார்கள். கவர்னர் ஆட்சி அமைந்துவிடக்கூடாது, நாட்டில் நிலையான அரசு வேண்டும் என்று பல்வேறு காரணங்களை சொல்லி முதலில் அவர்களுக்கு ஆதரவை அளித்தார்கள். பின்பு அமைச்சரவையிலும் இடம்பெற்றார்கள். அதை பற்றி எந்த விமர்சனமும் இல்லை. ஆனால் அவர் பேசுகின்ற பேச்சு ஏதோ விஜயினுடைய ரசிகர் மன்ற தலைவர் போல் இருப்பது உண்மையிலேயே இஸ்லாமியர்களை மிகவும் சங்கடத்துக்குள்ளாக்குகிறது. இவரும் ஒரு மதிக்கத்தக்க தலைவராக, தமிழகத்தில் மதிக்கக்கூடிய தலைவராக இருந்தவர். ஆனால் தன்னுடைய மாண்புகளை எல்லாம் மறந்து இன்றைக்கு விஜய் ரசிகர் மன்ற தலைவர் போல அங்கு பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய அமைச்சர் இருக்கின்ற அந்த அறைக்கு சென்றவர் நூற்றாண்டு கனவு நிறைவேறியது என்று சொல்கிறார். காரைக்காலிலிருந்து இலங்கைக்கு கடத்த முயன்ற போது பறிமுதல் செய்யப்பட்ட 281 கிலோ கஞ்சா நீதிமன்ற உத்தரவின்படி தீயிட்டு அழிக்கப்பட்டது. புதுச்சேரி காவல்துறையின் ஆபரேஷன் விடியல் திட்டத்தின் மூலம் கடந்த ஆண்டு காரைக்காலிலிருந்து கடல் மார்க்கமாக இலங்கைக்கு கடத்த முயன்ற 281 கிலோ பதப்படுத்தப்பட்ட கஞ்சா மூட்டைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். இந்நிலையில் காரைக்கால் நீதிமன்ற உத்தரவின்படி புதுச்சேரி மூத்த காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா மற்றும் காவல்துறை அதிகாரிகள் முன்னிலை அந்த கஞ்சா மூட்டைகள் அனைத்தும் புதுச்சேரி சேதராப்பட்டு அருகே உள்ள துத்திப்பட்டு கிராமத்தில் உள்ள ஒரு தனியார் திடக்கழிவு மேலாண்மை தொழிற்சாலையில் எரியூட்டப்பட்டு அழிக்கப்பட்டன.
சேஷசமுத்திரம் கிராமத்தில் ஊராட்சி இடத்தை ஆக்கிரமித்துள்ள தனிநபர்களை அகற்றக் கோரி கிராம மக்கள் செல்போன் டவர் மீது ஏறி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள சேஷசமுத்திரம் கிராமத்தில் ஊராட்சிக்கு சொந்தமான 5 சென்ட் இடத்தை சிலர் ஆக்கிரமித்துள்ளதாக கூறி அதை அளவீடு செய்து மீட்டுத் தரக் கோரி பொதுமக்கள் வருவாய்த்துறையிடம் மனு அளித்திருந்தனர். அதன்படி இன்று அதிகாரிகள் இடத்தை அளவிட வந்தபோது ஆக்கிரமிப்பாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் ஒருபுறம் தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட, மறுபுறம் சிலர் அங்கிருந்து செல்போன் டவர் கோபுரத்தின் மீது ஏறி போராட்டம் நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் மற்றும் சங்கராபுரம் காவல் ஆய்வாளர் பாலமுரணி ஆகியோர் டவரில் ஏறியவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கீழே இறக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். சென்னையில் வெற்றி தமிழகம் என்ற பெயரில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் தாவிக அரசின் முதல் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் புதிய அரசு அமைந்ததைத் தொடர்ந்து முதலமைச்சர் விஜய் தலைமையில் வெற்றி தமிழகம் என்ற பெயரில் முதல் அமைச்சரவை கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நிதி, தொழில் முதலீடு, மகளிர் உரிமைத் தொகை ரூபாய் 2500, டாஸ்மாக் மற்றும் மேகதாது விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நிர்மல்குமார், விவசாயிகள், பெண்கள் மற்றும் இளைஞர்கள் மேம்பாடு, ஊழலற்ற நிர்வாகம் ஆகியவற்றை இலக்காக கொண்டு 436 முக்கிய திட்டங்களை முதலமைச்சர் விஜய் அமைச்சரவை கூட்டத்தில் முன்வைத்துள்ளதாக தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழக முதல்வர் அண்ணன் விஜய் தலைமையிலான முதலாவது அமைச்சரவை கூட்டம் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் அவர்கள் அனைத்து துறைகளுக்கும், அதாவது வரும் காலங்களில் தொலைநோக்கு திட்டங்களுடன் வெற்றி தமிழகத்தின் தொலைநோக்கு திட்டங்களுக்கு ஒவ்வொரு துறைக்கும் சுமார் ஒரு 436 திட்டங்களை முதல்வர் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு துறைக்கும் என்னென்ன இலக்கு, அதாவது எதை நோக்கி அவங்க பயணிக்கணும் அப்படின்னு ஒரு இலக்கை நிர்ணயிச்சிருக்கிறார். ஸோ மொத்தம் 436 திட்டங்கள் ஒவ்வொரு துறைக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ அதாவது ஒவ்வொரு துறைக்கும் என்னென்ன எதை நோக்கி அவங்க எந்த தொலைநோக்கு திட்டத்தை நோக்கி அவங்க பயணிக்கணும்னு சொல்லிட்டு, ஸோ இதை அந்தந்த துறையினுடைய அமைச்சர்கள் அவங்களுடைய அதிகாரிகளுடன், அனைத்து அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசித்து ஸோ இதற்கான டீட்டெயில்டு ஒரு திட்ட பிளானை அவங்க வகுப்பாங்க. தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கட்சியிலிருந்து விலகி புதிய அரசியல் கட்சி தொடங்க உள்ளதாக அறிவித்துள்ள நிலையில், அண்ணாமலை விலகலால் பாஜகவிற்கு எந்த பாதிப்பும் இல்லை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கருத்து தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், பாஜக என்பது சித்தாந்த அடிப்படையிலான பேர் இயக்கம் என்றும் நபர் ஒருவரின் விலகலால் கட்சிக்கு எந்த பாதிப்பும் இல்லை என குறிப்பிட்டார். மேலும் பாஜக மீது அண்ணாமலைக்கு இருந்த அதிருப்தி குறித்து அவரிடமே கேட்க வேண்டும் என்று கருத்து கூறிய நயினார் நாகேந்திரன், ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்க உரிமை உள்ளது என்றும் தெரிவித்தார். தேசிய கட்சிகள் மாநில மொழிகளை மதிப்பதே இல்லை என்ற அண்ணாமலையின் குற்றச்சாட்டை மறுத்த நயினார் நாகேந்திரன், பிரதமர் மோடி எங்கு சென்றாலும் தமிழின் பெருமையை பேசி வருவதாகவும், பாஜக எப்போதும் தமிழ் மக்கள் மீது அக்கறையோடு செயல்படுகிறது என்றும் விளக்கமளித்தார். அது ஒரு தவறான குற்றச்சாட்டு. ஏன்னா பிராந்திய கட்சிகளுக்குன்னு இல்லை, நமது தமிழ்நாட்டிற்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் முக்கியமே தவிர பிராந்திய கட்சிகளுக்கு முக்கியம் கொடுக்கிறது. எப்படி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா சாலைகளும் போடப்படுகிறது, எல்லா விமானங்களும் போடப்படுகிறது, எல்லா நிதிகளும் தரப்படுகிறது. ரேஷன் கடையில் உள்ள எல்லா பொருட்களும் இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அரசு தான் கொடுக்கிறார்கள். தென்மேற்கு பருவமழை தொடங்குவதை முன்னிட்டு மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் விஜய் அதிகாரிகளுடன் அவசர ஆலோசனை நடத்தினார். இக்கூட்டத்தில் பேரிடர் காலங்களில் பொதுமக்களின் உயிரிழப்புகளை தவிர்ப்பதே அரசின் முதன்மை நோக்கமாக இருக்க வேண்டும் என முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தினார். மாவட்ட அவசரகால செயல்பாட்டு மையங்கள் 24 மணி நேரமும் இயங்க வேண்டும், மீட்புப் படையினர் மற்றும் உபகரணங்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும், தேவையான இடங்களில் முன்கூட்டியே படைகளை நிலைநிறுத்த வேண்டும் என முதலமைச்சர் உத்தரவிட்டார். மேலும் நிவாரண முகாம்களில் அடிப்படை வசதிகளை உறுதி செய்யவும், வடகிழக்கு பருவமழைக்கு முன்பாகவே நீர்நிலைகளை தூர்வாரி ஆக்கிரமிப்புகளை அகற்றவும், பலவீனமான மின்கம்பங்களை சீரமைக்கவும் மின்சாரத்துறைக்கு முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். வாணியம்பாடி அருகே சாலை ஓரத்தில் தொப்புள் கொடியுடன் பச்சிளங்குழந்தை சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த பெருமாள்பேட்டை பகுதியில் உள்ள சாமி காம்ப்ளெக்ஸ் பின்புறத்தில் பிறந்த சில மணி நேரமே ஆன பச்சிளங்குழந்தை ஒன்று
தொப்புள் கொடி முழுமையாக அகற்றப்படாத நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வாணியம்பாடி நகர காவல்துறையினர் குழந்தையின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். குழந்தை பிறந்தவுடன் சாலை ஓரத்தில் வீசப்பட்டதா அல்லது அதே இடத்தில் பிரசவம் நடைபெற்றதா என்ற கோணங்களில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ் நெஞ்சங்கள் உள்ளவரை கலைஞர் வாழ்வார் என விருதுநகரில் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின்னர் முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். முத்தமிழறிஞர் கலைஞரின் 103வது பிறந்தநாளை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டம் மல்லாங்கிணர் பேரூராட்சி வளாகத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விருதுநகர் வடக்கு மாவட்ட வர்த்தக அணி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சரும் திருச்சுழி சட்டமன்ற உறுப்பினருமான தங்கம் தென்னரசு கலந்து கொண்டு ஜூன் 3ஆம் தேதி பிறந்த 2 குழந்தைகளுக்கு தங்க மோதிரங்களையும் 50க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காலங்கள் மறைந்தாலும் தமிழ் நெஞ்சங்கள் உள்ளவரை கலைஞர் வாழ்வார். இன்றைக்கும் தமிழகத்திற்கு தேவையான தலைவராக அவரே இருக்கிறார். அவரது நினைவை போற்றி கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தொடர்ந்து பயணிப்போம் என தெரிவித்தார். உப்பு உயர்வு இல்லாத வகையில் உயர்த்தி காட்டி மறைந்தாலும் என்றென்றும் தமிழ் நெஞ்சங்களிலே கூடியிருந்து வழிநடத்தக்கூடிய ஆருயிர் முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு விருதுநகர் வடக்கு மாவட்ட வர்த்தக அணியினுடைய முன்னெடுப்பில் இன்றைக்கு மல்லாங்கணர் பேரூராட்சியில் தூய்மை பணியாளர்களுக்கும் பேரூராட்சியினுடைய பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய விழா இன்றைக்கு சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. காலங்கள் மறைந்தாலும் தமிழ் நிலப்பரப்பில் மட்டுமல்ல, எங்கெல்லாம் தமிழ் நெஞ்சங்கள் வாழ்கிறார்களோ, தமிழ் உள்ளவரை, அந்த உணர்வு உள்ளவரை நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் வாழ்கிறார், நம்மை வழிநடத்துகிறார். இன்றைக்கும் அவர் தமிழ்நாட்டுக்கு தேவையானதொரு தலைவராகவே அவர் இருக்கிறார். 69 இட ஒதுக்கீட்டை பாதுகாக்க தமிழக அரசு உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாக்கும் பொருட்டு தமிழக அரசு உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என வலியுறுத்தி பாமக சார்பில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அன்புமணி ராமதாஸ், இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு திமுக, அதிமுக, விசிக உள்ளிட்ட தமிழகத்தின் 99.9% அரசியல் கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ளதாக தெரிவித்தார். பீகார், கர்நாடகா, தெலுங்கானா போன்ற மாநிலங்கள் இக்கணக்கெடுப்பை நடத்தி முடித்துள்ள நிலையில் தமிழக அரசு வரவிருக்கும் நிதிநிலை அறிக்கையின் ஆளுநர் உரையில் இதற்கான அறிவிப்பை வெளியிட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் ஓபிசி இடஒதுக்கீட்டில் உள்ள குளறுபடிகளுக்கு மாநில அரசும் எடுக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பே தீர்வு என்றும், இதுகுறித்து முதலமைச்சர் விஜயை தான் நேரில் சந்தித்து பேசியபோது அவர் சாதகமான வாக்குறுதி அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் தற்போதைய அரசு தனது தேர்தல் வாக்குறுதிப்படி இக்கணக்கெடுப்பை விரைவில் நடத்தும் என்று நம்புவதாகவும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டார். தமிழக அரசு உடனடியாக சமூக நீதி கணக்கெடுப்பு என்கின்ற சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலே அனைத்து கட்சி கூட்டம், அனைத்து சமூக தலைவர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பான்மையான கட்சிகள் சார்பிலே தலைவர்களும் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டார்கள். ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தில் தமிழக அரசு உடனடியாக தமிழ்நாட்டில் சமூக நீதி கணக்கெடுப்பு என்கின்ற சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும். அதில் வருகின்ற நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர், பட்ஜெட் செஷன் சட்டமன்றத்திலே ஆளுநர் உரையில் தமிழக அரசு கொள்கை முடிவாக அறிவிக்க வேண்டும். அதற்கேற்ப ஒரு குழுவாக சென்று முதலமைச்சர் மாண்புமிகு திரு விஜய் அவர்களை நேரிலே சந்தித்து இதை வலியுறுத்த வேண்டும் என்று ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.